அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 9வது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியலில் டாக்டர் சு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்க்கலாம். நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற புத்தகம் சு சக்திவேல் அவரோட புத்தகத்திலேருந்து பார்க்கலாம். நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற மக்களின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் இலக்கியங்களையும் ஆராயும் இயலே நாட்டுப்புறவியல் ஆகும். நாட்டுப்புற மக்களின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் இலக்கியங்களையும் ஆராயும் இயலே நாட்டுப்புறவியல் ஆகும். 2. மக்களின் பண்பாடு பழக்க வழக்கங்கள் பழமையான எண்ணங்கள் ஆகியவற்றை வெளிப்படையாக காட்டும் கண்ணாடிதான் நாட்டுப்புறவியல். மக்களின் பண்பாடு பழக்க வழக்கங்கள் பழமையான எண்ணங்கள் ஆகியவற்றை வெளிப்படையாக காட்டும் கண்ணாடிதான் நாட்டுப்புறவியல். 3. நாட்டுப்புற வழக்குகள் பற்றி அறிவியல் அடிப்படையில் ஆராயும் இயல் நாட்டுப்புறவியல் ஆகும். நாட்டுப்புற வழக்குகள் பற்றி அறிவியல் அடிப்படையில் ஆராயும் இயல் நாட்டுப்புறவியல் ஆகும். 4. நாட்டுப்புறவியலின் வேறு பெயர்கள் மக்கள் இலக்கியம் பொது புராணவியல் எஞ்சியது. நாட்டுப்புறவியலின் வேறு பெயர்கள் மக்கள் இலக்கியம் பொது புராணவியல் எஞ்சியது. 5. நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்ற சொல் 1846 உருவாக்கியவர் வில்லியம் ஜான் தாமஸ். நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்ற சொல்லை 1846 உருவாக்கியவர் வில்லியம் ஜான் தாமஸ். 6. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்றவர் வில்லியம் ஜான் தாமஸ். பழங்கால பண்பாட்டோட எச்சம்தான் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜான் தாமஸ். 7. ஃபோக்லோர் என்ற சொல்லை தலைப்பாக கொண்ட த டயலக்ட் அண்ட் ஃபோக்லோர் ஆஃப் நார்த் ஆம்டன்ஷைர் என்ற நூலை எழுதியவர் ஜான் ஸ்டெம்பர்க். ஃபோக்லோர் என்ற சொல்லை தலைப்பாக கொண்ட த டயலக்ட் அண்ட் ஃபோக்லோர் ஆஃப் நார்த் ஆம்டன்ஷைர் என்ற நூலை எழுதியவர் ஜான் ஸ்டெம்பர்க். வினா எண் 8. ரொமான்ஸ் மொழியினர் ஃபோக்லோர் என்ற சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்ட போதிலும் டூட்டானிக் மொழியினர் வோக்ஸ்குண்டே என்ற சொல்லையே விரும்பி பயன்படுத்துகின்றனர். ரொமான்ஸ் மொழியினர் ஃபோக்லோர் என்ற சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்ட போதிலும் டூட்டானிக் மொழியினர் வோக்ஸ்குண்டே என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர். வினா எண் 9. ஃபோக்லோர் என்பது ஃபோக்லோர் என்ற இரு சொற்கள் இணைந்ததாகும். ஃபோக்லோர் என்பது ஃபோக்லோர் என்ற இரு சொற்கள் இணைந்ததாகும். வினா எண் 10. ஃபோக் என்ற சொல் விவசாய மக்களை குறித்து பின்னர் படிப்பறிவில்லாத நாட்டுப்புற மக்களை குறித்தது. ஃபோக் என்ற சொல் விவசாய மக்களை குறித்து பின்னர் படிப்பறிவில்லாத நாட்டுப்புற மக்களை குறித்தது. 11. லோர் என்பதற்கு மரபு செய்தி தொகுதி என்றும் வழக்காறு என்றும் பொருள் கொள்ளலாம். லோர் என்பதற்கு மரபு செய்தி தொகுதி என்றும் வழக்காறு என்றும் பொருள் கொள்ளலாம். 12. ஃபோக்லோர் என்பது நாட்டுப்புற மக்களின் அறிவு என பொருள்படும். ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புற மக்களோட அறிவு என பொருள்படும். 13. நாட்டுப்புற வழக்காற்றை ஃபோக்லோர் என்றும் நாட்டுப்புற வழக்காற்றை ஆராயும் ஆய்வை ஃபோக்லோரிஸ்டிக்ஸ் என்றும் கூறலாம். நாட்டுப்புற வழக்காற்றை ஃபோக்லோர் என்றும் நாட்டுப்புற வழக்காற்றை ஆராயும் ஆய்வை ஃபோக்லோரிஸ்டிக்ஸ் என்றும் கூறலாம். 14. ஜெர்மன் மொழியில் டை ஃபோக்லோர். ஜெர்மன் மொழியில் ஃபோக்லோரை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டை ஃபோக்லோர் அப்படின்னும், பிரெஞ்சு மொழியில் டீ ஃபோக்லோர் என்றும், பிரெஞ்சு மொழியில் ஃபோக்லோரை டீ ஃபோக்லோர் என்றும், ஸ்பானிஷ் மொழியில் எல் ஃபோக்லோர் என்றும், இஎல் ஃபோக்லர் ஸ்பானிஷ் மொழியில் எல் ஃபோக்லோர் என்றும், ரஷ்ய மொழியில் ஃபோக்லோர் லாஸ்ட்டில் இ லெட்டர் இல்லாமையும் வழங்குறாங்க. 18. வில்லியம் பாஸ்கம் என்ற மானிடவியல் பேரறிஞர் வெர்பல் ஆர்ட் என்ற சொல்லை உருவாக்கினார். வில்லியம் பாஸ்கம் என்ற மானிடவியல் பேரறிஞர் வெர்பல் ஆர்ட் என்ற சொல்லை உருவாக்கினார். வினா எண் 19. டான் யோடா அவர்கள் ஃபோக் லைஃப் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். டான் யோடா அவர்கள் ஃபோக் லைஃப் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். வினா எண் 20. உலகியல் சார்ந்த பண்புகளை எல்லாம் கலந்த இப்பண்பாட்டு ஆய்வை நாட்டுப்புற வாழ்வியல் அப்படின்னு சொல்லி டான் யோடர் குறிப்பிடுகின்றார். உலகியல் சார்ந்த பண்புகளை எல்லாம் கலந்த இந்த பண்பாட்டு ஆய்வை நாட்டுப்புற வாழ்வியல் அப்படின்னு சொன்னவங்க டான் யோடர். 21. நாட்டுப்புற இலக்கியத்திற்கு 5 முக்கிய பண்புகள் இருப்பதாக ஜான் ஹெரால்ட் பிரின்வாரட் குறிப்பிடுகிறார். நாட்டுப்புற இலக்கியத்திற்கு 5 முக்கிய பண்புகள் இருப்பதாக ஜான் ஹெரால்ட் பிரின்வாரட் குறிப்பிடுகிறார். அந்த 5 பண்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, வாய்மொழியாக பரவல், மரபு வழிப்பட்டது, பல்வேறு படிவங்களாக திரிபடைதல், ஆசிரியர் இல்லாமை,
ஒருவித வாய்ப்பாட்டுக்குள் அடங்குவது. இதில் முதல் 3 தான் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்மொழியாக பரவல், மரபு வழிப்பட்டது, பல்வேறு வடிவங்களாக திரிபடைதல், ஆசிரியர் இல்லாமை, ஒருவித வாய்ப்பாட்டுக்குள் அடங்குவது. இதில் முதல் 3 தான் இன்றியமையாதது. வினாயன் 22 ரிச்சார்ட் எம் டார்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டுப்புற வழக்காட்சியில் மக்களின் வாய்வழியே பல தலைமுறைகள் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புற வழக்காட்சி